ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/9/2023 17/9/2023 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இன்றைய கோல்சார நிலைமை என்ன இந்த வார்த்தைன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்களை பார்ப்போம். பிறகு சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன இந்த வாரத்தில் வருதுன்றதை பார்க்கலாம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவான் கடகத்தில் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்கா, கன்னியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் சந்திர பகவான் கடக ராசி பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் போகிறார். 2ஆம் பாதம் ராத்திரி 11:15 மணிக்கு போகிறார். 17ஆம் தேதி ராத்திரி 11:15 மணிக்கு. அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து கன்னி ராசி துலா ராசி வரலும் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்ப்போம். 11ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பச்சை உடுத்தி உலா வரும் காலம் அது இன்றைக்கி இருக்கும். 11ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. வள்ளி தேவானையோடு பச்சை உடுத்தி அவர் உலா வரார். இதை தரிசிப்பதன் மூலியமாக எல்லா விதமான எதிரிகளும் நம்மகிட்ட சரணடைஞ்சிருவா. அதை தவிர எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முருகப்பெருமானை சேவிச்சுனுவாங்க. கண்டிப்பாக எல்லா விதமான தோஷங்களும் போகும், துன்பங்கள் அனைத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் தேதி பார்த்தேனால் அன்னைக்கு திரையோதசி, அதாவது சாயந்தரம் பிரதோஷ காலம். 59 நாழிகை இருக்குது பிரதோஷ காலம். அதனால் பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலில் தீபாராதனையை பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா சில பேர் விரதம் இருந்து பிரதோஷத்துக்கு நந்தி தேவரனுடைய கொம்பின் வழியாக சிவபெருமானுடைய தீபாரத்தியை பார்ப்பதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 14ஆம் தேதி பார்த்தேன்னா 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை திதி. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள். ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை. பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்கள் கைங்கரியங்கள் செய்ய வேண்டிய கடமை. தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக அவருடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதிகளை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப மேற்றம். அருகில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் திருவள்ளூருக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றதை திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அமாவாசை திதி பார்த்தேனால் இன்றைக்கி, அதாவது 14ஆம் தேதி 60 நாழிகையும் இருக்குது. ஆனால் சதுர்தசி 5:58 வரலும் தான் இருக்குது. அதனால் கார்த்தால ப்ரீவியஸ் டேவுடைய கவுண்ட்லேயே வந்துடும். அடுத்த நாள் பார்த்தேனால் 15ஆம் தேதிக்கும் அமாவாசை ஒரு 4 நாள் இருக்குது. அதனால் 3 நாட்கள் இருக்கிறதா கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இதில் நல்ல சுபகாரியங்கள் எதுவும் பண்ண மாட்டாள். பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறது ரொம்பவும் ஏற்றம். கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறதும் ரொம்பவும் ஏற்றம். இது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெற்று போகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த அல்ப ஆயுசு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே போயிடுவா. அது மாதிரி அல்ப ஆயுசு அந்த மாதிரி எல்லாம் போகும். அதெல்லாம் இல்லாமல் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்து அந்த வரக்கூடிய குழந்தை ஒரு நல்ல ஏற்றத்துடனும் எல்லா விதத்திலும் சுபிட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு சாம உபாகர்மா அப்படின்றது சாம வேதக்காரர்கள் அவர்களுக்கு இந்த பூணல் மாற்றக்கூடிய கர்மா உபாகர்மா செய்யக்கூடிய நாளாக 17ஆம் தேதி இருக்குது. இந்த வாரம் பார்த்தேலையானால்
தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த வாரம் வந்து பிறக்கும் போதே துவாதசி, அருகில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டு இதுவில் போயிட்டு கோசாலையில் போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 11/9 17/9 வரலும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். என்னுடைய இது ஃபீஸ் என்னன்றதையும் போடுறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். சரி, இந்த வாரம் 11/9/2023 17/9/2023 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 17ஆம் தேதி ஆவணி மாதத்தின் கடைசி நாள் வேற. மேஷம் முதல் மீனம் வரை. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுக்கு வந்து குரு பகவான் 2ஆம் இடத்துல தனகாரகன், தனஸ்தானத்திலேயே போய் உட்காந்துருக்கார், தனகாரகன். அதனால் பணம் வந்து அபரிமிதமாக வரும். 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றம். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3க்கு 3 இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து பெரிய ஏற்றமான வாரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார். அதாவது 11/9/2023 17/9/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகக்கூடிய சந்திர பகவானை பார்த்தாலேயானால் உங்களுக்கு உண்டான புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கொடுக்க போகிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து தனகாரகனே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தனகாரகன், தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய 8ஆம் பார்வையில் வேற உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் பணவரவு எந்த ஒரு தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ரொம்ப நாள் திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. 6ஆம் இடம் சுவத்துவமாறுது. 6ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியிலிருந்து பார்க்கறதுனால சற்று பிரச்சனைகள் அப்பப்போ வந்து மறையும். ஜாகிரதையாக உடல்நிலையை பார்த்துக்கிறதும் ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சொந்த பிஸ்னஸில் பார்த்தாலும், தொழிலில் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 13ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். அதாவது 11/9/2023 17/9/2023 வரலும் உண்டான நாட்களில் 13ஆம் தேதி கார்த்தால ஒரு 1:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல போய் சுபத்துவம் அடைகிறதுனால வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கவர்மெண்ட் வேலை, அதாவது
அதாவது கால் காசானும் அரசாங்க காசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அரசாங்கத்தினுடைய பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளுக்காக கடன் வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வருமானம் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 17ஆம் தேதி ராத்திரி வரலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு மேலே போகிறார். அப்போ சந்திராஷ்டம காலம் வருது. அது அடுத்த வாரத்தில் தான் வரும், கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் வந்து ஆவணி மாதம் முடியறது வேறு. அதனால் இந்த வாரம் வரலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு சந்தன காப்பு போட்டு வர்றது, அதை தவிர ஒரு பெரிய ஏற்றமான ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.